everyone, welcome back to our channel. இன்னைக்கு Publicis Sapient ஓட ஒரு 2.5 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற ஒரு ஜாவா டெவலப்பரை இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நான் அட்டென்ட் பண்ணி எடுத்துட்டு வரல. திஸ் இஸ் ஃப்ரம் சம் ரிசோர்சஸ் மூலமா எனக்கு கிடைச்ச கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் ஹியர் நான் உங்களுக்கு கிளியரா அதோட கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, what are all the benefits of using a YAML over properties file and what are the drawbacks of it? So YAML file அப்படின்னு நம்ம ரெண்டு different types of configuration files இருக்கு. Let me show you that once. இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா application.propertiesன்றத நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல there is another type application.yml file. அது எப்படி கிரியேட் பண்றதுன்னா, simply right click new file application.yml file. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம annotation which is எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம், which is YAML-ஆவும் இருக்கலாம், YML-ஆவும் இருக்கலாம். இதுல நீங்க application.propertiesல என்ன பண்ணிருப்பீங்க, spring.datasource.url சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இதுல ஸ்ப்ரிங்கும் டேட்டா சோர்ஸும் காமன், URL அண்ட் பாஸ்வேர்ட் தான் டிஃப்ரெண்ட். இங்க நம்ம YML ஃபைல்ல which is a kind of spring colon, after that enter data source, after that colon, then URL colon and then space விட்டா அந்த URL நம்ம கொடுக்கணும். After that again username, see username colon space root ன்னு கொடுக்குறேன். again enter கொடுத்தீங்கன்னா அதுவே கீழே indentation வந்துரும். password again colon space root. so YML ஃபைல்னா நம்ம instead of duplicating spring data source அப்படிங்கறத நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்ல எல்லா பிளேசஸ்லயும் எழுதியிருக்கோம். ஆனா YML ஃபைல்ல which is of a hierarchy, ஸ்ப்ரிங்குக்கு அடுத்து டேட்டா சோர்ஸ்க்கு அடுத்து URL. இதை நம்ம எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளி ஸ்ப்ரிங்ல டேட்டா சோர்ஸ் இருக்கு, அந்த டேட்டா சோர்ஸ்ல URL ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி தான் நம்ம கெட் பண்ணுவோம். The way we are getting அதை தான் நம்ம application.propertiesல எழுதியிருக்கோம். The main thing in application.yml we need to understand the indentation correctly. இப்ப நீங்க indentation கரெக்டா கொடுக்கலன்னா it will throw us an error. Okay, YML ஃபைல் எப்படி நம்ம எழுதுவோம், which is of a hierarchical structure. ஆனா properties ஃபைல் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? If you see the definition, see YML file more readable. see எப்படின்னா நம்ம spring.datasource.url இந்த மாதிரி கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுக்கும்போது which is more readable and powerful. இது most of the times more complex configuration. இப்ப spring data source URL username password இந்த மூணு தான் நம்ம பார்த்தோம். இதே more number of properties have the same na, it will be very useful while using the YML file. ஓகேங்களா? YML supports the nested structure which makes the configuration easy to read. நம்ம எப்படி கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் YML என்ன மாதிரி ஃபாலோ பண்ணும், பேரண்ட் அதோட சைல்டு, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்து YML ஃபைல்ல ரிப்பீட்டேஷன்ஸ் கம்மியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்ல spring.datasource.url அந்த டேட்டா சோர்ஸ் spring.datasourceங்கிறது ரிப்பீட்டடா வந்திருக்கு. பட் YML ஃபைல்ல ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் அது கீழே யூசர் நேம் URL பாஸ்வேர்ட் எல்லாமே இருக்கு. சோ ரிப்பீட்டேஷன் கம்மியா இருக்கும். பட் டிராபேக்ஸ்னு பார்த்தா, பிகினரா இருக்கீங்க அப்படிங்கும் போது which is little difficult to understand and indentation இல்ல, indentation நம்ம தப்பா கொடுத்துட்டோம் அப்படின்னா it won't work. ஓகே, தென் டீபக் எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, if you have a very big configuration file, எந்த இடத்துல நான் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், டீபக் பண்ணணும்னு நினைச்சா it is very 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 difficult. ஓகேங்களா? அண்ட் தென் எல்லா ப்ராஜெக்ட்லயும் நம்ம YML ஃபைல் யூஸ் பண்ணல. we are using YML ஃபைல் நியூவா கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்றோம். பட் ஓல்டு லெகசி ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் YML நம்ம யூஸ் பண்றதுல ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ YML ஆல்வேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இத நம்ம as a summary நம்ம எப்படி சொல்லலாம்னா, YML provides a better readability and supports hierarchical configurations and complex structure, which makes it suitable for large Spring Boot configurations.
பெரிய அப்ளிகேஷன்ல நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து YML யூஸ் பண்ணிக்கலாம், which is very very easy for us, but debug பண்றதெல்லாம் கஷ்டம். indentation perfect கொடுக்கணும். However, YML is indentation sensitive and can be harder to debug compared to properties file. Okay. The next question என்னன்னு பாத்தீங்கன்னா, what is the difference between application.properties and YML properties? YML application.YML file. அதாவது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, போத் ரெண்டுமே வந்து கான்ஃபிகரேஷனுக்கு தான் யூஸ் ஆகுது. பட் application.properties எப்படி இருக்கும்னா கீ வேல்யூ பேரா இருக்கும். பட் YML வந்து which is following a structure, hierarchical structure. And then application.properties வந்து ரீட் பண்றதுக்கு அவ்வளோ ரீடபிளா இருக்காது. ஆனா YML file is more readable. Structured application.properties வந்து flat structure இருக்கும். YML file which is of hierarchical structure. இப்போ list அப்படிங்கும்போது let me show you. இப்ப application.propertiesல நீங்க list define பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா simply students of 0 equal to then students of 1 equal to அந்த மாதிரி கொடுப்பீங்க. ஆனா YML ஃபைல்ல instead of doing that students னு கொடுத்துட்டு colon அதுக்கு அடுத்து ஒரு ஹைஃபன் கொடுத்தோம் அப்படின்னா first then C hyphen space Java again வந்து அதுவே ஹைஃபன் போட்டுக்கும் Spring Boot then Python. so இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து list of objects create பண்றது which is very easy in YML when compared to the application.properties. and அதுக்கு அடுத்து indentation வந்து application.propertiesல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் indentationல ஏதாச்சும் இஷ்யூ ஆனா கூட YML ஃபைல் ஒர்க் ஆகாது. so indentation is very important in application.YML ஃபைல். இதோட எக்ஸ்டென்ஷன் .properties and application.YML ஓட எக்ஸ்டென்ஷன் .YML or YAML. so summary நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா application.propertiesம் application.YMLம் both are used to configure the Spring Boot applications. the main difference is properties file use key value pair, whereas YML file uses a hierarchical configuration with indentation. YML வந்து more readable and better for complex configuration, but properties file is simpler and not indentation sensitive. so properties file most beginner friendly இருக்கும். YML file it needs some effort for the beginners to learn. then after that வந்து if an application fails to start due to component scanning issue, how would you adjust? component scanning issue na என்னன்னா if I am creating a application, இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். என்னோட அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதுதான் வந்து மெயின் பேக்கேஜ். இந்த மெயின் பேக்கேஜ்குள்ளதான் என்னோட ரன்னர் கிளாஸ் இருக்கு, which means Spring Boot அப்ளிகேஷனோட ரன்னிங் கிளாஸ் இருக்கு. நான் ஒரு பேக்கேஜ் அவுட்சைட் திஸ் மெயின் பேக்கேஜ், இந்த மெயின் பேக்கேஜுக்கு வெளியில இந்த மாதிரி ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணி சிம்பிளி ஐ எம் கிரியேட்டிங் அகைன் another package as controller. ஓகேங்களா, இப்ப கண்ட்ரோலர்னு கொடுத்துட்டு அந்த கண்ட்ரோலருக்குள்ள நான் எகைன் வந்து ஒரு கிளாஸை கொடுத்தா அந்த கிளாஸை இங்க கான்ஃபிகர் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இட் வில் த்ரோ மீ அ எரர். எனக்கு அந்த பீன் வந்து காணும், என்னால என்னோட அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா @Spring Boot அப்ளிகேஷன்றது என்ன பண்ணுனா இந்த மெயின் அப்ளிகேஷன் பேக்கேஜ்குள்ள இருக்கிற எல்லா கிளாஸஸையும் ஸ்கேன் பண்ணி ரன் பண்ணும். ஆனா if you create something outside this package, நமக்கு எக்ஸ்பிளிசிட்டா ஏதாச்சும் நம்ம ப்ரொவைட் பண்ணாம நம்ம Spring Boot அப்ளிகேஷனே அதோட நாலேஜ் வச்சு கண்டிப்பா போய் சர்ச் பண்ணி ஸ்கேன் பண்ணி ரன்லாம் பண்ணாது. so for that there is some annotation, some configurations நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன பண்ணணும்னா சிம்பிளி இங்க பாருங்க, நமக்கு என்ன எக்ஸெப்ஷன் வரும்னா நோ சச் பீன் டெஃபினிஷன் எக்ஸெப்ஷன். ஏன்னா அந்த மெயின் பேக்கேஜ்குள்ள அந்த பீன் எக்ஸிஸ்ட் ஆகலன்றதால நோ சச் பீன் எக்ஸெப்ஷன் நமக்கு வரும். இப்போ நம்மளோட Spring Boot அப்ளிகேஷன்ன்றது நம்மளோட பேக்கேஜ்ல இருக்கிற கண்ட்ரோலர், சர்வீஸ், ரெபாசிட்டரி எல்லாத்தையும் லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணும். பட் இஃப் இட் இஸ் அவுட் சைட் த பேக்கேஜ் நான் என்ன பண்ணணும்னா சிம்பிளி @Spring
அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன், அங்க ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல ஸ்கேன் பேஸ் பேக்கேஜ்னு கொடுத்துட்டு அந்த பேஸ் பேக்கேஜ்க்குள்ள நம்மளோட கோட எந்த பேக்கேஜ்ல எழுதிருக்கோமோ அந்த பேக்கேஜை ப்ரொவைட் பண்ணும். அப்படி ப்ரொவைட் பண்ணோம்னா இட் வில் ஒர்க். இப்போ நம்மளோட மெயின் கிளாஸ்க்கு போய்க்கலாம். மெயின் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிளி இங்க ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம பேஸ் பேக்கேஜ்ல நம்ம எல்லாமே வச்சிருக்கோன்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம அடுத்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கு. இப்போ ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல ஸ்கேன் பேஸ் பேக்கேஜ், இந்த பேஸ் பேக்கேஜும் ஸ்கேன் பண்ணுங்க. அதாவது இந்த பேக்கேஜ் மட்டும் இல்ல, இதுல இன்னொரு பேக்கேஜ்லயும் நான் கொடுத்துருக்கேன். அந்த பேக்கேஜ் என்னது, டெமோ டாட் கண்ட்ரோலர். இந்த பேக்கேஜ்லயே என்னோட கிளாஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணணும்னா நம்ம ஸ்கேன் பேக்கேஜஸ், ஸ்கேன் பேஸ் பேக்கேஜஸ்னு கொடுக்கணும். இஃப் இட் இஸ் ஒன்லி ஒன் பேக்கேஜ் இட் இஸ் வெல் அண்ட் குட், நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். இஃப் ஐ ஹாவ் மோர் தேன் ஒன் பேக்கேஜ்னா ஓப்பன் கர்லி பிராக்கெட் அண்ட் எண்டிங் கர்லி பிராக்கெட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் கொடுத்தோமா, ஓகே, எகைன் வந்து கமா கொடுத்து எகைன் வேற பேக்கேஜ் இருந்துச்சுன்னா டெமோ டாட் சர்வீஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டெமோ டாட் சர்வீஸ். எகைன் ஒரு பேக்கேஜ் இருக்குன்னா சிம்பிளி கமா இன்சைட் டபுள் கோட்ஸ் டெமோ டாட் ரெபாசிட்டரி. இந்த மாதிரி நம்மளோட எந்த பேக்கேஜ்ல நம்ம பீன்னு டிஃபைன் பண்ணிருக்கோமோ அந்த பேக்கேஜஸ் சிம்பிளி அட் த ரேட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்குள்ள ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல ஸ்கேன் பேஸ் பேக்கேஜஸ்னு கொடுத்து ப்ரொவைட் பண்ணோம். இப்ப இந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணலாம்னா @காம்பனன்ட் ஸ்கேன்னு ஒரு அனோட்டேஷன் இருக்கு. அந்த அனோட்டேஷன் போட்டு ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல நம்ம எதை ஸ்கேன் பண்ண போறோம், எந்த பேக்கேஜை ஸ்கேன் பண்ணணுமோ அந்த பேக்கேஜையும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். விச் இஸ் ஆஃப் அங்க வந்து நம்ம பேஸ் பேக்கேஜ்னு கொடுத்தோம். இங்க சிம்பிளி நம்ம காம்பனன்ட் ஸ்கேன் கொடுத்த காட்டிக்க சிம்பிளி பேஸ் பேக்கேஜஸ் which is equal to demo dot controller இப்படின்னு கொடுத்தா என்னோட ஸ்ப்ரிங் பூட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான பீன்ஸா நான் வந்து அதர் பேக்கேஜஸ்லயும் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அந்த பேக்கேஜையும் பாருங்க, அங்கேயும் சில கிளாஸஸ் இருக்கும். ஸோ யூ கேன் ஃபெச் தட் டீடைல்ஸ் ஆல்சோ அப்படின்னு நான் எக்ஸ்பிளிசிட்டா சொல்றேன். நீங்க வந்து ஒன்ஸ் யூ ஹாவ் டன் வித்தின் திஸ் பேஸ் பேக்கேஜ் எந்த பிரச்சனையும் கிடையாது, இட் வில் ஒர்க். பட் if you provide the same other package create பண்ணி base package-க்கு வெளியில வேற package create பண்ணி நீங்க work பண்ணீங்க அப்படின்னா you need to explicitly provide those information in this main class, then only it will work, or else it will throw us a error. என்ன error throw பண்ணும் அப்படின்னா no such bean definition exception நமக்கு throw பண்ணும். okay, yes. okay, and then another இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி @ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ன்றது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்றது which is a combination of these three annotations, ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன், enable auto configuration and component scan. இந்த காம்பனன்ட் ஸ்கேன் மூலமா தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், பேஸ் பேக்கேஜ்ல இருந்து வேற பேக்கேஜஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேன் பண்ணோம். கரெக்டா? சோ இந்த காம்பனன்ட் ஸ்கேன், ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன், எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன், இந்த 3 அனோட்டேஷன்ஸோட காம்பினேஷன் தான் @ஸ்ப்ரிங் பூட் அனோட்டேஷன். தென் what is an authorization token and where it is typically used? authorization token na enna, once நான் வந்து பேஜ் லாகின் பண்ணிட்டு உள்ள போயிட்டேன்னா if I am an admin என்னால அந்த அப்ளிகேஷன்ல இப்ப if it is a student management application வச்சுக்கோங்க, admin has a privileges ஸ்டூடெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு டெலீட் பண்றதுக்கு இருக்கும். பட் நார்மல் யூசருக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கும், வியூ பண்ற ப்ரிவிலேஜ் மட்டும் தான் இருக்கும், டெலீட் ஆட் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இஃப் ஐ ஹாவ் லாக்ட் இன் வித் அன் admin username and password, அப்ப அட்மினா எனக்கு என்னென்ன ரோல்ஸ் அந்த அப்ளிகேஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம் அதெல்லாம் தான் ஆத்தரைசேஷன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து என்னோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டேன் அப்படின்னா சர்வர் வந்து எனக்கு என்னோட யூசர் என்ன வந்து அத்தன்டிகேட் பண்ணும், உள்ள அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் சர்வர் வந்து சில ஆத்தரைசேஷன் டோக்கன் ஜெனரேட் பண்ணும். டோக்கன் ஜெனரேட் எதுக்கு பண்ணுதுன்னா, இஃப்
நான் வந்து ஆட் ஸ்டூடெண்ட்னு போறேன்னு வச்சுக்கோங்க. ஏன் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சுன்னா ஆட் ஸ்டூடெண்ட் போறேன். ஆட் ஸ்டூடெண்ட் போகும்போது ஃபார் ஃபியூச்சர் ரெக்வஸ்ட் நான் ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு அந்த ப்ரிவிலேஜஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆத்தரைசேஷன் டோக்கன் வந்து சென்ட் பண்ணி ஓகே இவங்க வந்து அட்மின், இவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜஸ் இருக்கு, ஸோ யூ கேன் கிவ் ஹர் ஆக்சஸ் டு ஆட் அ ஸ்டூடெண்ட். That's what authorization. So authorization token is a unique credential used to verify the user is allowed to access the protected resource in an application. இப்ப நான் வந்து சக்சஸ்ஃபுல்லி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டேன்னா என்ன அத்தன்டிகேட் பண்ணி உள்ள அனுப்பிடும். அனுப்புனதுக்கு அப்புறம் சர்வர் வந்து இப்ப நான் அட்மினா இருந்தா எனக்கு ஒரு ஆத்தரைசேஷன் டோக்கன் ஜெனரேட் பண்ணும் அண்ட் தென் வந்து நார்மல் யூசருக்கு ஒரு ஆத்தரைசேஷன் டோக்கன் ஜெனரேட் பண்ணும். இஃப் மைனஸ் சம்திங் என்னால வந்து ப்ரொடெக்டட் ரிசோர்சஸ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா then it allow. If not, it won't allow. So authorization is a secure credential used to verify whether a user is allowed to access a protected resource. It is typically generated after the authentication and it's sent to the HTTP authorization header for subsequent request. Authorization tokens are commonly used in REST APIs, JWT authentication, OAuth 2 microservice communications. Okay. Can data fetched using a POST API and in what scenarios would you do so? அதாவது போஸ்ட் அப்படின்னா என்னது? போஸ்ட்னா நான் வந்து என்னோட சர்வருக்கு டேட்டாவை கொடுக்கறது. கெட்னா என்னது? சர்வர் எனக்கு ரெஸ்பான்ஸ தர்றது. இந்த கொஸ்டின் என்னன்னா வித் போஸ்ட் கால் என்னால டேட்டாவை எடுத்துக்க முடியும். ஐ மீன் வித் போஸ்ட் கால் என்னோட கெட் ஆபரேஷனை பண்ண முடியுமா? ஆப்வியஸ்லி பண்ணலாம். பேஸ்ட் ஆன் சம் சினாரியோஸ் நம்ம வந்து கெட் கால் கொடுக்கணும்னா சில டேட்டாஸை போஸ்ட் பண்ணி நம்ம டேட்டாவை கெட் பண்ணலாம். அது வந்து நார்மலி எப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் யூ ப்ரொவைட் ஐடி அந்த யூசரோட டேட்டாஸ் எனக்கு ஃபெச் பண்ணணும். அப்ப அந்த ப்ரொவைடிங் அண்ட் ஐடி நான் வந்து என்ன பண்ணுவேன், ஐடி ஒன்னோடது அதை நான் எப்படி கொடுப்பேன், கெட் மேப்பிங்னு போட்டு பாத் வேரியபிள்ல ஐடி கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த ஐடியை நான் சென்ட் பண்ணேன்னா எனக்கு ஐடியோட டேட்டா வரும். சோ எப்படியா இருந்தாலும் நான் ஒரு வேல்யூவை சென்ட் பண்ணாதான் என்னால டேட்டாவை கெட் பண்ண முடியும். அதை நான் போஸ்ட் கால் பண்ணி என்னால டேட்டாவை கெட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. எஸ், டிபிக்கலி while get is typically used for retrieving data, post can also be used to fetch the data with certain conditions. இப்ப இங்க இந்த URL பாத்தீங்கன்னா நான் கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பேரம் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ரெக்வெஸ்ட் பேரம் நான் கொடுத்து நான் கெட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு URLல இவ்வளவுதான் லிமிட்னு இருக்கும். அந்த லிமிட்டை தாண்டி நான் கொடுக்குறப்ப அண்ட் தென் மோர் தேன் நான் இந்த மாதிரி குடுக்கறதுக்கு பதிலா மோர் தேன் 1 or 2 parameters பதிலா நான் இவ்வளவு கொடுக்குறேன். இத வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் இட் அஸ் அ ரெக்வெஸ்ட் பேரம் நான் போஸ்ட் கால்ல சென்ட் பண்ணி டேட்டாவை வாங்கலாமா? சோ first thing, if the request contains large or complex data, post வந்து prefer பண்ணலாம். After that, இப்ப நீங்க வந்து ஒரு sensitive dataவா இப்ப பர்சனோட இமெயில வச்சு அந்த பர்சனோட டீடைல்ஸ் கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப இமெயில நான் இங்க வந்து most of the times get call அப்படின்னா என்ன ஆகும், URL எக்ஸ்போஸ் ஆகும் அந்த வேல்யூ. அப்ப கெட் கால் கொடுக்கும்போது URL எக்ஸ்போஸ் ஆகுறப்ப I don't want my sensitive data to expose on the URL அப்படின்றப்ப instead of giving it in the URL I can prefer post call. அந்த மாதிரி சினாரியோஸ்ல எல்லாம் போஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளால டேட்டாவை ஃபெச் பண்ண முடியும். எஸ், டேட்டா கேன் பி ஃபெச்ட் யூசிங் அ போஸ்ட் API. Although get is a standard method for retrieving a data, post is typically used when request contains large data, sensitive information, complex filtering criteria la irundhuchna, instead of doing it through URL we can give it na post call. Okay, what are all the benefits of YAML over properties and drawbacks? Already பார்த்ததுனா first YAML file வந்து better readability, repetitions இருக்காது, and then list இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து more easier, and then complex objects மே வந்து ஈஸியா நம்மளால YAML ஃபைல்ல கிரியேட் பண்ணிட முடியும். Then if you want to use multiple profiles, இப்ப வந்து ப்ரொஃபைல் வந்து டெவ் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு போர்ட் இருக்கணும், அண்ட் தென் வந்து ப்ராட் யூஸ் பண்றீங்கன்னா டிஃப்ரெண்ட் போர்ட் இருக்கணும். அந்த மாதிரியான மல்டிபிள் கான்ஃபிகரேஷன்ஸோ மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸோ என்னால சிங்கிள் ஃபைல்ல கொடுக்க முடியும். பட் டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பிகினர் ஃப்ரெண்ட்லி,
அண்ட் தென் கண்டிப்பா இன்டென்டேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா if there is any error, indentation ஏதாச்சும் errorனா அந்த property it won't work கரெக்டா. அண்ட் தென் இஃப் இட் இஸ் அ லார்ஜர் கான்ஃபிகரேஷனா இருந்துச்சு அப்படின்னா it is difficult for us to debug. எல்லா ப்ராஜெக்ட்லயும் it is not supported. Some older projects still using application.properties. So YAML cannot always use பண்ண முடியாது. That's what summary பாத்தீங்கன்னா YAML provides a better readability, hierarchical configuration and easier handling of list and complex objects compared to the properties file. However, YAML indentation sensitive, harder to debug if formatting error occurs and may not supported in some legacy systems. Okay, what is considered as a good sonar code review? அதாவது most of the times வந்து நம்ம ஒன்ஸ் கோடை டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பில்ட் ரன் ஆகும். பில்ட் ரன் ஆனதையும் நம்ம கோடு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி எல்லாமே பண்ணிருப்போம். பில்ட் ரன் ஆனதையும் சொனார் ஃபெயில் ஆகும் தெரியுங்களா. அப்ப சொனார் கியூபோட பெஸ்ட் கவரேஜ், நாட் அ பெஸ்ட் கவரேஜ்னா 100% கிடையாது. ஒரு நான் சொனார் வந்து பாஸ் ஆகணும்னா நான் எவ்வளவு கவரேஜ் வச்சிருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ப்ரிஃபர் 80% ஆஃப் கவரேஜ் இருந்தா போதும். பட் ஏன் 100% இல்லாம 80% ஆஃப் கவரேஜ் கேக்குறாங்க அப்படின்னா, நான் எழுதுற எல்லா மெத்தட்ஸ்க்கும் என்னால வந்துட்டு கண்டிப்பா யூனிட் டெஸ்ட் கேசஸ் எழுத முடியாது. சொனார்ல வந்து நம்ம யூனிட் டெஸ்ட் கேசஸ் தான் செக் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்ப அது ஏன் வந்து என்னால 100% முடியாதுன்னா, சில கோட்ஸ் இருக்கும். இப்ப நான் லாகிங் கான்ஃபிகரேஷன் எல்லாம் பண்றேன்னா அதுக்கெல்லாம் லாகிங்க்கெல்லாம் நம்ம எங்க போய் யூனிட் டெஸ்ட் கேசஸ் எழுத முடியும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கும் வந்து என்னால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கவர் பண்ண முடியாது. சோ மோஸ்ட்லி 80% ஆஃப் யூனிட் டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆச்சுனாலே சொனார் வந்து பாஸ் ஆயிடும். சோ பெஸ்ட் கவரேஜ் குட் சொனார் கோட் கவரேஜ் பெர்சன்டேஜ் வந்து 80%. மின் டு மேக்ஸ் 80%. 70ல இருந்து 80% வரைக்கும் அக்செப்ட் பண்றவங்களும் இருக்காங்க. பட் எங்க ப்ராஜெக்ட்ல வந்து 80% ஆஃப் கவரேஜ் தான் வந்து பாஸ். சோ 80% நான் சொல்லியிருக்கேன். In real projects, a good SonarQube code coverage percentage is typically around 80% or higher. Many organizations configure their quality gates to require at least 80% coverage. However, achieving 100% is usually unnecessary and sometimes impractical. The focus should be on meaningful test cases rather than increasing the coverage. இப்போ உங்களுக்கு 100% coverage வரணுங்கிறதுக்காக instead of doing meaningful unit test cases நம்ம ஏதோ ஒண்ணுன்னு சொல்லி போட்டு 100% வாங்குறதுலாம் இருக்கக்கூடாதுன்றதால ஓகே 80% நீங்க கவர் பண்ணா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் SonarQube வந்து மோஸ்ட்லி 80% தான் இருக்கும். எங்க ஆபீஸ்ல 80%, உங்க ஆபீசஸ்ல எல்லாம் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் @value property is missing in the configuration file? அதாவது நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல let me show you that. இப்போ நான் இந்த கான்டாக்ட் டிடிஓ கிளாஸ்ல சிம்பிளி என்ன பண்றேன்னா ஒரு ஃபீல்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பிரைவேட் ஸ்ட்ரிங் ஆப் நேம்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை நான் @valueன்ற annotation கொடுத்து ஹியர் செமிகோலன் ஓகே @valueன்ற annotation கொடுத்துட்டு இதோட வேல்யூவை நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்ல இருந்து ஃபெச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்சைட் டபுள் கோட்ஸ் டாலர் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல app.name சொல்லிட்டு கொடுக்குறேன். இதோட வேல்யூ எங்க இருக்கணும்னா application.properties ஃபைல்ல app.name which is equal to contact management சிஸ்டம்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்றேன். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவை நான் எங்கேயுமே கொடுக்கல. இட் ஷுட் பி ஃப்ரம் த application.properties ஃபைல். இப்போ நான் அதை கண்ட்ரோல் கிளிக் பண்ணனா இங்க application.propertiesல அந்த வேல்யூ இருக்கணும். ஒன்ஸ் ஐ டூ திஸ், நான் இப்போ என்னோட அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்றேன். வித்தவுட் எனி எரர் எனக்கு வந்து ரன் ஆகும். பட் இன்கேஸ் இந்த இந்த app.nameன்றது மிஸ் ஆயிடுச்சுன்னா என் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டா ஸ்டார்ட் ஆகாது. இட் will throw an error, could not find the required propertyன்னு சொல்லிட்டு let us see that as well. இப்ப பாருங்க நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Now what I do, I remove this and rerun the application. Stop and rerun.
நான் இங்க @value சொல்லி அந்த annotation @valueன்ற annotation கொடுத்துட்டு app.nameன்னு கொடுத்திருக்கேன். இப்ப என்னோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுமான்னு பார்த்தா let's see whether it is throwing an error or not. இல்ல error throw பண்ணுமே. One second. Okay, let me use it anywhere. In application contact service IMPL, not IMPL, controller classல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணல இல்லையா? So maybe somehow it needs to throw an error, but என்னோட அப்ளிகேஷன்ல நான் ஏதோ மெஸ் அப் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். That's why it is not getting நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி நான் டிஃபைன் பண்ணிருக்க ப்ராப்பர்ட்டி இந்த டிடிஓல நான் டிஃபைன் பண்ணிருக்க ப்ராப்பர்ட்டி இல்ல அப்படின்னா it will obviously throw an error, cannot find the ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு. ஓகே, then next question. Summary, if a property referenced in the @value annotation is missing in the configuration file, Spring Boot throws an could not resolve placeholder exception and the application fails to start. To avoid this, we can provide a default value. Default value ஒருவேளை வந்து error throw பண்ணுதா அப்படின்னா instead of நம்ம இங்க கொடுக்கல அதனால error throw பண்ணுதுன்னா we can give a default value @app.name அடுத்து contact management systemனு சொல்லிட்டு ஒரு கோலனுக்கு அப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா it will take. இப்ப இந்த configuration fileல value இல்லனாலும் this default value has been set. Okay. What important fields would you include while designing a Delivery Boy DTO? இது வந்து scenario based question வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து ஒரு டெலிவரி பாய்க்கு ஒரு கிளாஸ் என்டிட்டி கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த டிடிஓல என்னென்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங், டிடிஓல அந்த பர்சனோட ஐடி, நேம், ஃபோன் நம்பர், இமெயில், தென் லொகேஷன் டீடைல்ஸ். டெலிவரி பாய் அப்படிங்கும் போது வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன், டெலிவரி பண்றாங்க அப்படின்னா அவங்க அவைலபிலிட்டியும் நமக்கு தேவை. அண்ட் தென் வாட் ஆர் ஆல் த ரேட்டிங்ஸ் அவர் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுவேன். திஸ் ஃபீல்ஸ் help to identify the delivery persons, track their availability and location for assigning the orders. Okay. How useful SonarQube in real world development? SonarQube வந்து நம்ம எதுக்கு மோஸ்டா யூஸ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் திங் யூனிட் டெஸ்ட் கேசஸ் செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து பக்க வந்து இயர்லியா டிடெக்ட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிருப்போம். அதுல வந்து ஒருவேளை நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கும்போது எந்த எரரும் வரல, ஆனா வந்து சில எரர்ஸ் கோடுல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் நம்ம பிஃபோர் கோயிங் இன் டு த ப்ரொடக்ஷன் SonarQubeல வந்து இயர்லியாவே கண்டுபிடிச்சிடலாம். தென் இஃப் இன் கேஸ் நான் வந்து இந்த மாதிரி லூப் யூஸ் பண்ணாம ஒரு ரிப்பீட்டட் கோட் எழுதியிருக்கேன், டூப்ளிகேஷன் இருக்கு என் கோட்ல அப்படின்னா இட் வில் ஃபைண்ட் இட் அண்ட் டெல் அஸ். கோட் ஸ்மெல் நமக்கு தெரியும். அண்ட் தென் வந்து விச் இஸ் அ வெரி பேட் ப்ராக்டிஸ். சோ அதையும் கண்டுபிடிச்சு இந்த எரர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிடும். எதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லுதுன்னா, விச் மீன்ஸ் நமக்கு கோட் கிளீனரா இருக்கணும் அண்ட் மெயின்டைனபிலிட்டியாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் தட் JUnit டெஸ்ட் கேசஸ் வச்சு கோட் கவரேஜ். அண்ட் தென் ஒவ்வொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோட் வந்து ஒரு மெத்தடுக்கு எழுதியிருப்போம், ஆனா அந்த மெத்தட்னால யூனிட் டெஸ்ட் கேசஸ் ஃபெயில் ஆச்சுனாலும் பிஃபோர் தட் நம்மளோட SonarQube ரன் ஆகும் போதே அந்த யூனிட் டெஸ்ட் கேசஸ் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த டிஃபெக்ட்னா அந்த கோடை செக் பண்ணி அந்த டிஃபெக்டை ரெசால்வ் பண்ணி அனுப்பிடுவோம். பட் யூனிட் டெஸ்ட் கேசஸ் ஒவ்வொரு டைம் வந்து எழுத மறந்துடுவோம், கரெக்டா செக் பண்ண மறந்துடுவோம். அப்ப வந்து யூனிட் டெஸ்ட் கேசஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணும். ஆஃப்டர் தட் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டெவலப்பர்ஸ் கோடிங் ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு இருக்கும். அந்த கோடிங் ஸ்டாண்டர்டை நம்ம வந்து ஃபாலோ பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அன்யூஸ்ட் வேரியபிள்ஸ் இருக்கக்கூடாது, எம்டி கேட்ச் பிளாக் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய மெத்தட் இப்ப நான் ஒரு டைம் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன். மோர் தேன் 3 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு மெத்தட்ல இருந்துச்சு. எனக்கு அப்ப வந்து எரர் த்ரோ பண்ணி மோர் தேன் திஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ரீஃப்ராக்டர் பண்ணி அதுக்கப்புறம் சென்ட் பண்ணேன். விச் ஆர் ஆல் குட் ப்ராக்டிஸ்.
எதுக்காக நம்ம SonarQube யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீன் கோட் இருக்கணும், ப்ரொடக்ஷன் பக்கை ஏர்லியாவே ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அண்ட் தென் என்ஷூர்ஸ் பெஸ்ட் கோடிங் ப்ராக்டிஸ், தென் டெக்னிக்கலி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம SonarQube வந்து யூஸ் ஆகுது. SonarQube is a static code analysis tool which is used in the real world development to maintain a code quality. It helps to detect bugs, code smell and security vulnerabilities, measuring code coverage and enforces coding standards. It commonly integrated with CI/CD pipelines to ensure high quality code is deployed in. Okay. Then what happens if two packages contains the same class with same name? இப்ப ஒரு பேக்கேஜ்ல நான் வந்து கிளாஸ் ஒரு ஆப்ன்ற கிளாஸ் வச்சிருக்கேன் அண்ட் த சேம் கிளாஸ் நேம் வச்சு அதர் பேக்கேஜ்ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன்னா இட் வில் காஸ் அன் இஷ்யூவான்னு கேட்டா ஆப்வியஸா எந்த இஷ்யூவும் நமக்கு காஸ் ஆகாது. பிகாஸ் என்னன்னா நம்மளோட ஃபுல் குவாலிஃபைடு கிளாஸ் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கேஜ் பிளஸ் கிளாஸ் நேமா தான் இருக்கும். சோ இப்ப நீங்க வந்து யூசர் பேக்கேஜ் டாட் ஆப்னு கேட்டா யூசர் பேக்கேஜ்ல இருக்க ஆப் கிளாஸ் தான் கால் பண்ணும். ஆர்டர் பேக்கேஜ் டாட் ஆர்டர் சர்வீஸ் டாட் ஆப்னு கால் பண்ணீங்கன்னா ஆர்டர் பேக்கேஜ்ல இருக்கிற ஆப் கிளாஸ் தான் கால் பண்ணும். ஸோ எந்த கான்ஃபிளிக்டும் வராது. பட் whenever you are trying to work in this main classல சேமா இருக்கணும், சேமா நீங்க வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ணணும்னா you need to call like this method பேக்கேஜ் அதுக்கு அடுத்து கிளாஸ் நேம் கொடுத்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும். அதே மாதிரிதான் பேக்கேஜ் அண்ட் கிளாஸ் நேம் கொடுத்து அடுத்த வேரியபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா then it won't give any ambiguous issue. If in Java two package contains a class with same name because Java identifies the class with fully qualified name. Fully qualified name na enna package name plus class name. However, if both classes are imported in the same file, it creates ambiguity. In such cases, we must try to give the fully qualified class name which we want to use. That's it. இப்ப நீங்க ஸ்ப்ரிங் பூட்ல எப்படி ஸ்ப்ரிங் டேட்டாபேஸை இன்டகிரேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து டேட்டாபேஸை இன்டகிரேட் MySQLனாலும் சரி எதுவா இருந்தாலும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? we need an dependency. நம்ம வந்து ஸ்ப்ரிங் டேட்டா JPA dependency which is very important. அது கூட நான் MySQL யூஸ் பண்ணேன்னா MySQL கனெக்டர் Postgres ஓடது. ஆஃப்டர் தட் டேட்டாபேஸுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து application.properties கிளாஸ்ல application.properties ஃபைல்ல கொடுக்கணும். வாட் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னா URL, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், இந்த மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நான் வந்து application.propertiesல கொடுக்கணும். ஆஃப்டர் தட் நான் வந்து என்ன பண்ணும், ஒரு என்டிட்டி கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த என்டிட்டி கிளாஸை கண்டிப்பா @entity சொல்லிட்டு அனோட்டேட் பண்ணணும். ஆஃப்டர் தட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி ரெபாசிட்டரி கிளாஸ் வந்து which extends JPA ரெபாசிட்டரி, அந்த ரெபாசிட்டரிக்கு என்னோட எந்த கிளாஸ் கூட கனெக்ட் பண்ணணுமோ அந்த கிளாஸோட நேம், ஆஃப்டர் தட் அந்த கிளாஸ்ல எந்த டேட்டா டைப் எந்த ஃபீல்டு பிரைமரிக்கு அந்த ஃபீல்டோட டேட்டா டைப் என்ன அதை நம்ம ப்ரொவைட் பண்ணோம். தென் கண்ட்ரோலர், அதுக்கு அடுத்து சர்வீஸ், இந்த மாதிரி அது ஒர்க் ஆகும். ஸோ டு இன்டகிரேட் Spring Data JPA in a Spring Boot project, we first add Spring Boot starter data JPA dependency under database driver. Then we configure the database properties in the application configuration file. Next, we create an entity, map it to a table, then repository, which is going to extend a JPA repository, and then we use that repository in the service layer to perform operations. To call a API, நம்ம வந்து REST controller வந்து create பண்ணும். That's it. What does mean by immutability in Java? Immutability என்னன்னா, immutability அப்படின்னா என்னன்னா, ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா அதோட வேல்யூஸை நான் சேஞ்ச் பண்ண கூடாது. தட்ஸ் வாட் இம்யூட்டபிலிட்டி. இம்யூட்டபிலிட்டினா சேஞ்ச் ஆகாது. இன் ஜாவால மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச இம்யூட்டபிள் கிளாஸ்னா என்னது? ஸ்ட்ரிங் கிளாஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னோட கிளாஸை நான் இம்யூட்டபிளா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா கிளாஸை ஃபைனல்னு கொடுக்கணும். ஏன் கிளாஸை ஃபைனல்னு கொடுக்கணும் அப்படின்னா இம்யூட்டபிள்னா நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்ப யாருமே என்னை ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட் பண்ணக்கூடாது. இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணாங்கன்னா அப்ப என்னை எக்ஸ்டெண்ட் பண்றவங்க எனக்கான மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸை இம்யூட்டபிள்னு சேஞ்ச் பண்ணணும். ஆஃப்டர் தட் கிளாஸ்ல இருக்க ஃபீல்டு பிரைவேட் ஸ்ட்ரிங் நேம்னு கொடுக்கறதுக்கு பதிலா பிரைவேட் ஃபைனல் ஸ்ட்ரிங் நேம்னு நம்ம ப்ரொவைட் பண்ணோம்.
அதுக்கு அடுத்து எகைன் அனதர் மெத்தட் என்னன்னா, எங்கேயுமே நம்ம செட்டர்ஸ் எந்த வேரியபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்வியஸா நான் வந்து ஃபைனல்ன்ற அந்த வேரியபிளை டிஃபைன் பண்ணனா செட்டர்ஸ் வந்து என்னால ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ண முடியாது. பட் ஃபைனல்னு கொடுக்கலன்னா நம்ம செட்டர்ஸ் கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா செட்டர்ஸ் கொடுத்தோம்னா செட்டர்ஸ் இஸ் த மெத்தட் வேர் வி ஆர் கோயிங் டு டூ த மாடிஃபிகேஷன் டு அவர் வேல்யூஸ். கரெக்டா? அப்ப அந்த செட்டர் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் வேரியபிள் எதுல இனிஷியலைஸ் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்டர்ல பண்ற மாதிரி இருக்கணும். தென் டிஃபென்சிவ் காப்பி மியூட்டபிள் ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா டிஃபென்சிவ் காப்பி யூஸ் பண்ணணும். தட்ஸ் இட். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் volatile? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாலடைல்னா என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு வேரியபிள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, மோர் தேன் ஒன் த்ரெட் வந்து அந்த வேரியபிள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மோர் தேன் ஒன் த்ரெட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ என்னோட கரண்ட் அப்டேட்டட் வேல்யூவை என்னோட அனதர் த்ரெட்டுக்கு சென்ட் பண்ணணும். ஆர்எல்ஸ் அனதர் த்ரெட் வந்து என்ன பண்ணும், பழைய எக்ஸிஸ்டிங் வேல்யூலயே வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும். டு அவாய்ட் தட் ஒன் நம்ம வந்து volatile என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணோம். volatile என்ற கீவேர்ட் எதுக்கு? டு ensure the variable value always read from the main memory, not from the thread local cache. த்ரெட்டோட லோக்கல் கேஷேல இருந்து ரீட் பண்ணக்கூடாது, அது அப்டேட் ஆக டைம் ஆகும். ஆனா மெயின் மெமரியில இருந்து நம்ம வேல்யூஸை ரீட் பண்ணும். இட் மெயின்லி யூஸ்ட் இன் மல்டி த்ரெடட் அப்ளிகேஷன்ஸ் டு என்ஷூர் த விசிபிலிட்டி ஆஃப் சேஞ்சஸ் அக்ராஸ் தட் த்ரெட். ஒன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து எல்லா த்ரெட்டுக்கும் விசிபிள் ஆகணும். அப்படிங்கறதால மல்டி த்ரெடட் அப்ளிகேஷன்ல நம்ம வாலடைல்ன்றது யூஸ் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இங்க ரன்னிங்ன்ற வேரியபிளுக்கு வேல்யூ ட்ரூன்னு இருக்கு. ஒன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆச்சுனாதான் ட்ரூன்னு இருக்கு. ஒன்ஸ் ஃபால்ஸ் ஆச்சுனாதான் இந்த ஸ்டாப்டுன்றது வரும். இப்ப த்ரெட் ஒன்னும் அந்த வேரியபிள அப்டேட் பண்ணுது, த்ரெட் டூவும் வந்து பழைய வேல்யூவை ரீட் பண்ணி அது வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து நான் இங்க ரன்னிங் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்ததை அப்டேட்டே ஆகாம த்ரெட் வந்து அப்டேட் ஆன வேல்யூவை பார்க்காம பழைய வேல்யூ வச்சே ரன் ஆயிட்டு இருந்தா இட் வில் கோ டு த இன்ஃபினைட் டைம்ஸ். அதனால டு அவாய்ட் திஸ் we will be using a volatile. volatile அப்படின்னா ஒன்ஸ் அப்டேட் ஆச்சுன்னா மெயின் மெமரியில இருந்து அந்த வேல்யூவை பார்த்து ஓகே அது அப்டேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆயிடும். திஸ் இஸ் த behavior of volatile. In Java, each thread may cache variables locally for performance. This causes inconsistent value between threads. Volatile edukku changes made by one thread is visible to all other threads. The variable always read from the main memory, not from the thread local cache. Okay? Yes. Then, how would you handle transactional rollback when a remote service call fails? அதாவது ஒரு சர்வீஸோட கால் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ரோல்பேக் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. Handling transaction rollback when a remote system call fail is a common challenge in Spring Boot or microservice architecture because database transaction typically cannot span across remote service boundaries. First வந்து நம்ம @transactional என்ற கமாண்ட் கொடுக்கணும். annotation கொடுக்கணும் for local database operations. If the remote call fails before the transaction completes, transaction வந்து complete ஆகுறதுக்கு முன்னாடி fail ஆயிடுச்சுன்னா it throws an error so that Spring வந்து rollback பண்ணிக்கும் அந்த transaction. For example, இப்போ order serviceல வந்து order create பண்ணிட்டா payment fail ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணோம், அந்த ஸ்டேட்டை ரோல் பேக் பண்ணணும். அண்ட் தென் என்னோட ஆர்டரை வந்து எகைன் நான் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் அந்த எல்லாமே ரோல் பேக் பண்ணணும். இஃப் எனி எக்ஸப்ஷன் கம், ஸோ ஐ ஹாவ் given @transactional annotation. ஆர்டர் சேவ் ஆயிடுச்சு, பேமெண்ட் சர்வீஸ் கால் ஆகி ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிரான்சாக்ஷன் வந்து ரோல் பேக் ஆகணும். ஸோ வி கேன் கிவ் ஃபர்தர் ரோல் பேக் @transaction. அண்ட் தென் @transactionல ரோல் பேக் இந்த எரர் வந்து இந்த எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா ரோல் பேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்கா எக்ஸப்ஷனும் கொடுக்கலாம். திஸ் ரோல் பேக்ஸ் பை டிஃபால்ட்டா இந்த @transaction வந்து அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ் which means ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கு தான் ரோல் பேக் ஆகும். ஃபார் செக்டு எக்ஸப்ஷன்ஸ்க்கு எனக்கு ரோல் பேக் கொடுக்கணும்னா இந்த மாதிரி @transaction ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல ரோல் பேக் ஃபார் which is equal to exception dot classனு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா மேனுவலி நம்ம வந்து ட்ரை கேட்ச் வச்சு ஹேண்டில் பண்ணலாம். which means இப்ப எரர் வருது, ஓகே அப்ப த்ரோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எரர் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா ஸ்டில் we can give transaction. Okay. அப்படியும் இல்லைன்னா
if you are using a microservice, then நம்ம already பார்த்த மாதிரி saga pattern use பண்ணி நம்ம வந்து rollback பண்ணலாம். If a remote service call fails during a transaction, we can throw an exception so that the @ transactional annotation triggers a rollback for the database changes in the current service. அதாவது ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸ், இப்போ ஆர்டர் சர்வீஸ் வந்து பேமெண்ட் சர்வீஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த பேமெண்ட் சர்வீஸ்ல ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா இந்த ஆர்டர் சர்வீஸ்ல பண்ண ப்ராசஸ் எல்லாமே ரோல் பேக் ஆயிடணும். ஓகே. Have you been involved in any migration such as Java version upgrade அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ், இப்போ வந்து ஒரு ஜாவா வெர்ஷன் அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னா நார்மலி ஒரு இப்போ ஜாவா 17ல இருந்து 21க்கு அப்கிரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்கிரேட் எதுக்காக பண்ணுவாங்க? மோஸ்ட்லி வந்து பெர்ஃபார்மன்ஸுக்காக, செக்யூரிட்டி அண்ட் கம்பேட்டபிலிட்டி, இந்த 3 விஷயமும் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப என்னோட கோடை ஃபுல்லா நான் அப்கிரேட் பண்றேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா என்னென்ன கம்பேட்டபிலிட்டி இருக்கு, கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணும். ஆஃப்டர் தட் வந்து என்னோட கோட்ல டெப்ரிகேட்டட் கோட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கான கரண்ட் கோடை கரெக்டா பார்த்து ரன் பண்ணணும். கம்பைலேஷன் இஷ்யூஸ் வரும், கண்டிப்பா கம்பைலேஷன் இஷ்யூஸ் வரும், அதெல்லாம் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். தென் யூனிட் டெஸ்ட் கேசஸையும் நம்ம கரெக்டா செக் பண்ணி ரன் பண்ணணும். பிகாஸ் ஒவ்வொரு டைம் வந்து ரன் ஆகாது. ஸோ நம்ம அந்த யூனிட் டெஸ்ட் கேசஸை ரன் பண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கா, ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும். தென் நான் வந்து ரெக்ரெஷனும் பண்ணணும். ரெக்ரெஷன்னா என்னன்னா வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Can a final method be overridden? Explain why and not. அதாவது ஃபைனல் மெத்தட ஓவர் ரைட் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. நான் ஒரு டைம் வந்து ஃபைனல்னு ஒரு விஷயத்த டிஃபைன் பண்றேன் அப்படின்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன்னாலும் சரி, வேல்யூஸ்னாலும் எதையுமே நான் சேஞ்ச் பண்ண கூடாதுன்றதாலதான் நான் ஃபைனல்னு டிஃபைன் பண்ணுவேன். ஸோ ஃபைனல்னு ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணிட்டு அந்த கிளாஸை நான் இன்ஹெரிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த மெத்தடை என்னால் ஓவர் ரைட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. பிகாஸ் நான் வந்து அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, அந்த லாஜிக் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதாலதான் நான் ஃபைனல்னே ப்ரொவைட் பண்ணுவேன். When a method is declared with final keyword, it means the method implementation cannot be modified by the subclasses. It ensures the behavior of the method remains unchanged. இப்ப வந்து எனக்கு அந்த மெத்தடோட இப்ப எனக்கு கிளாஸே வந்து எனக்கு இன்ஹெரிட் ஆகக்கூடாதுன்னா ஃபைனல்னு கொடுப்பேன். மெத்தட் மட்டும் எனக்கு ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, அந்த சேஞ்சஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்னா, அந்த பிஹேவியர் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஐ கேன் ப்ரொவைட் பப்ளிக், ஃபைனல் அண்ட் தென் மெத்தட். இது எதுக்குன்னா கிரிட்டிக்கல் லாஜிக்க எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, கன்சிஸ்டன்சி இருக்கணும், அண்ட் தென் செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து ஃபைனல்னு ப்ரொவைட் பண்றோம். தென் ஹவு டு யூ பெர்ஃபார்ம் டேட்டா வேலிடேஷன்? டேட்டா வேலிடேஷன் வந்து நம்ம டிடிஓ கிளாஸ்ல @ நாட் பிளாங்க், இமெயில், சைஸ் இந்த மாதிரி வந்து வேலிடேட் பண்றோம் இல்லையா, தட் இஸ் வாட் டேட்டா வேலிடேஷன். இந்த மாதிரி அனோட்டேஷன்ஸ்ல நம்ம வேலிடேட் பண்ணலாம். ஆஃப்டர் தட், வாட் ஆர் ஆல் த காமன் causes of the Spring Boot application starter failing exception? Okay, most common exception நம்ம ஆல்ரெடி நேத்து நான் போஸ்ட் பண்ண வீடியோலனாலும் சரி, இந்த வீடியோலனாலும் நம்ம நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பீன் கிரியேஷன் எக்ஸெப்ஷன், அண்ட் தென் இப்ப பார்த்தோம் இல்லையா குட் நாட் ரெசால்வ் அ பிளேஸ் ஹோல்டர். ஆஃப்டர் தட் டேட்டா பேஸ், இப்ப நீங்க வந்து ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ வந்து அனோட்டேஷன் டிபெண்டன்ஸை ஆட் பண்ணிட்டீங்க, ஆனா டேட்டா பேஸுக்கான கான்ஃபிகரேஷனை ப்ரொவைட் பண்ணலனாலும் சிஸ்டம் வந்து ரன் ஆகாது. இட் வில் த்ரோ அன் எரர். ஆஃப்டர் தட் been currently in creation exception, which means circular dependency. இப்ப சர்வீஸ் ஏ வந்து சர்வீஸ் பி டிபெண்ட் பண்ணிருக்கும், சர்வீஸ் பி வந்து சர்வீஸ் ஏ டிபெண்ட் பண்ணிருக்கும். இப்ப யாருக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பீன் கிரியேட் பண்றதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, அப்ப அந்த சர்க்குலர் டிபெண்டன்சி அப்ப எனக்கு பீன் கிரியேஷன், பீன் கரண்ட்லி இன் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெப்ஷன் வரும். அப்புறம் பை டிஃபால்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட டிஃபால்ட் போர்ட் வந்து 8080. இப்ப நான் 2 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றேன், ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி 8080ல ரன் ஆயிட்டு இருக்குன்னா போர்ட் ஆல்ரெடி யூஸ்டுன்னு எக்ஸெப்ஷன் வரும். அண்ட் தென் வந்து ஏதாச்சும் அப்ளிகேஷன் YAML ஃபைல்ஸ் வந்து அப்ளிகேஷன் YAML ஃபைல்ஸ்ல ஏதாச்சும் எரர் இருக்கு அப்படின்னா, தென் அதாவது YAML அந்த இன்டென்டேஷன் எரர்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா it will throw us a syntax error and configuration files. Those are all the common issues which will make our system not to run, and it will throw a exception failures நமக்கு வரும்.
And the next question is, do you write unit test cases? அப்படி எழுதுறீங்கன்னா which tool you use? Most of the times real world project la, if you are a developer, then you need to write a unit test cases to ensure whether எல்லாமே வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அண்ட் தென் we need to achieve the code coverage also. So கண்டிப்பா நம்ம வந்து unit test cases எழுதுவோம். And the tool which we are using is of JUnit. The next question என்னன்னு பாத்தீங்கன்னா, what type of dependency injections are available in Spring framework? Spring frameworkல டோட்டலா 3 types of dependency injections இருக்கு. ஒன்னு வந்து constructor injection, setter injection and field injection. First, dependency injectionனா என்னன்னா, instead of creating a object by the own, நம்ம வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்றோம் அந்த கிளாஸுக்கு. ஓகே, இந்த டிபெண்டன்சி உனக்கு வேணுமா, சரி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்றோம். தட்ஸ் வாட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இதுல நீங்க வந்து பிரைவேட் ஃபைனல்னு சொல்லிட்டு எனக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸை கால் பண்ணிட்டு இன்சைடு த கன்ஸ்ட்ரக்டர் இஃப் யூ கால் இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். இதுதான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிளி யூஸ்ட் ஒன். செட்டர் இன்ஜெக்ஷன்னா அதை நார்மல் வேரியபிளா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு செட்டர் கிரியேட் பண்ணோம். That's what setter injection. And then constructor injectionல நம்ம auto void யூஸ் பண்ண மாட்டோம், பட் setter injectionல நம்ம @auto void யூஸ் பண்ணுவோம். After that field injectionனா instead of creating a setter, constructor and all, simply நான் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த கிளாஸுக்கு நான் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி நான் simply auto voidனு கொடுத்துட்டேன்னா that's what field injection, which is FIELD. Okay. After that, apart from null pointer exception, which are all the common exceptions we have encountered? Concurrent modification exception, timeout exception, data layer la MySQL ஏதாச்சும் error வந்துச்சுன்னா data access exception, illegal argument exception நம்ம most of the time பார்த்திருப்போம், method not allowed exception, method argument not valid exception. இந்த மாதிரி நிறைய exceptions apart from null pointer exception we can get. Why string class is immutable in Java? Immutable na enna, once create பண்ணிட்டா அதோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. பட் நீங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். பட் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. கரெக்டுங்களா? இது எதுக்காக டெவலப்பர்ஸ் டிசைன் பண்ணாங்கன்னா ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சென்சிட்டிவ் டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம எதுல கொடுப்போம்னா ஸ்ட்ரிங்ல தான் கொடுப்போம். இப்போ டேட்டாபேஸ் யூஆர்எல், ஒரு ஃபைலோட பாத்து, நெட்வொர்க் அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல கொடுப்போம். இஃப் எனி ஹேக்கர்ஸ் ஆர் யாராச்சும் வந்து நம்மளோட கோடை பார்த்து சிம்பிளி அதை சேஞ்ச் பண்ணா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் அண்ட் ரிஃப்ளெக்ட், ரைட்? தட்ஸ் வை நம்மளோட ஸ்ட்ரிங்கை வந்து இம்யூட்டபிள்னு சொன்னாங்க. அடுத்து ஸ்ட்ரிங் பூல்ல தான் வந்து கிரியேட் ஆகும். இப்ப நான் ஹெலோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் str is equal to hello, str1 is equal to helloன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே யாரை போய் பாயிண்ட் பண்ணுவாங்க? அந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல ஹெலோன்றது அந்த சிங்கிள் என்டிட்டி தான் கிரியேட் ஆகும். அந்த சிங்கிள் வேல்யூவை தான் பாயிண்ட் பண்ணுவாங்க. For optimization and improve memory efficiency நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை இம்யூட்டபிளா வச்சோம். If it is immutable அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா it is a thread safe one. And then performance, string immutable அப்படிங்கறதால Java can safely cache and reuse them, which improves the performance and memory usage. And the last question is, service oriented architecture அப்படின்னா என்ன? Service oriented architectureனா which is a software design pattern. இப்போ ஒரு கலெக்ஷனா ஒரு மோனோலித்திக் அப்ளிகேஷனா கிரியேட் பண்றதுக்கு இப்ப வந்து நார்மலா இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. இ-காமர்ஸ்ல ஆர்டரு, அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட், தென் வியூ பண்றது எல்லாத்தையும் ஆஸ் அ ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆஸ் அ ஹோலா ஒரு கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷனா மோனோலித்திக் அப்ளிகேஷனா கிரியேட் பண்றதுக்கு பதிலா இண்டிவிஜுவல் சர்வீசஸா கிரியேட் பண்ணி எல்லாத்துக்கும் ஓவர் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் கொடுக்கறது தான் சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சர். விச் மீன்ஸ் நம்ம மைக்ரோ சர்வீசஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மோனோலித்திக்னா என்ன, ஹோல் அப்ளிகேஷனையும் நம்ம சிங்கிளா இப்ப இ-காமர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டோட்டலா பேமெண்ட் சர்வீஸ், கார்ட் சர்வீஸ், ஆர்டர் சர்வீஸ் எல்லாத்தையும் ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல வச்சிருக்கிறதுக்கு பதிலா இது தனித்தனி சர்வீசஸா கிரியேட் பண்ணி ரெண்டு சர்வீசஸ்க்கும் பிட்வீன்ல கம்யூனிகேஷன் ஓவர் நெட்வொர்க் இண்டிபெண்டன்ட் சர்வீசஸா கிரியேட் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது தான் வந்து சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சர். ஈச் சர்வீஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ ஸ்பெசிபிக் பிசினஸ் ஃபங்க்ஷனாலிட்டி.
அண்ட் தென் அதை வந்து அவங்க மட்டும் இல்ல வேற அப்ளிகேஷன் வேணும்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் சர்வீஸ்ல பேமெண்ட் பண்றதுக்கான இண்டிவிஜுவல் பிசினஸ் லாஜிக் இருக்கா, அதை வந்து இ-காமர்ஸ்ல அமேசான் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டு அது சேம் பேமெண்ட்டை வந்து நம்ம பிளிப்கார்ட்டும் யூஸ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ சேம் கைண்ட் ஆஃப் that is how it will work. That is what service oriented architecture. So இது வந்து Publicis Sapient கம்பெனில 2.5 years of experienceல இருக்கவங்களுக்கு கேட்ட ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் பேங்க். இது சம் சோர்சஸ் மூலமா எனக்கு கிடைச்சு நான் வந்து அதை நோட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் மோர் கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. See you in another video. Thank you. Bye bye.